மீண்டும் ஒரு நொடி தாமதிக்காமல் சுசித்ரா சொன்ன செய்தி. வைரமுத்து விஷயம் பெரிதானது. தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் முக்கிய பிரபலமாகவும் பலரின் ஃபேவரட் பாடகியாகவும் அறியப்பட்ட சுசித்ரா தற்போது பெரும் சர்ச்சைக்குரிய நாயகியாக வலம் வருகிறார். விஜய், அஜித் போன்ற டாப் ஹீரோக்களின் பாடல்களுக்கு பாடி சினிமா உலகின் உச்சத்தில் இருந்தது சுசித்ராவிற்கு 2016ஆம் ஆண்டு ஒரு மோசமான ஆண்டாக மாறியது. ஏனென்றால் அவரது சமூக வலைதள பக்கத்தில் சுச்சி லீக்ஸ் என்ற பெயரில் சினிமா பிரபலங்கள் பலரின் அந்தரங்க புகைப்படங்கள் வெளியாகி ஒட்டுமொத்த சினிமா உலகையுமே அதிர்ச்சி அடைய வைத்தது. அதற்கு பிறகு பெரும் சரிவை கண்ட சுசித்ரா இருந்த இடம் தெரியாமல் போனார். அதோடு இவரது திருமண வாழ்க்கையும் முடிவு பெற்றது. ஆனால் சமீப மாதங்களாகவே யூடியூப் சேனல்கள் பலவற்றிற்கு பேட்டி கொடுக்கின்றேன் என்ற பெயரில் சினிமா உலகில் நடக்கின்ற பல பரபரப்பான விஷயங்களை ஓப்பனாக பேசி வருகிறார். அதுவும் தமிழ் சினிமாவில் நடக்கின்ற பாலியல் சீண்டல்கள் பற்றியும் பிரபலங்கள் கொண்டாடுகின்ற போதை பார்ட்டிகள் பற்றியும் வெளிப்படையாக பேசி அவர்களின் பெயர்களையும் வெளியில் கூறி புயலை கிளப்பி வருகிறார். அதாவது எல்லா பாடகிகளுக்கும் வைரமுத்து போன் பண்ணி தப்பா தான் பேசுவாரு. அவர் சொல்லும் டயலாகை நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். என்னிடமே ஒரு முறை, அம்மா உங்க வாய்ஸ்ல ஒரு காமம் இருக்குமா, உங்க வாய்ஸ் கேட்டு நான் பைத்தியம் வாங்கிட்டேம்மா, உங்க வாய்ஸ் மேல ஒரு காதல் ஏற்படுதுமா அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி ஃபோன் கால் வராத பாடகிகளே கிடையாது. அப்படித்தான் ஜே படத்தில் வரும் மே மாசம் 98 என்ற பாடலை நான் பாடிய போதே பதட்டமாதான் பாடினேன். அந்த பாட்டை பார்த்தா ரீமாசன் மேல எல்லோருக்கும் காதல் வரும். ஆனா அதை பாடின என் மேல எப்படி ஒருத்தருக்கு காதல் வரும்? அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு வாமா, உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு அப்படின்னு சொன்னாரு. நான் தனியா போகாம என் கூட என் பாட்டியையும் கூட்டிட்டு போனேன். என் பாட்டி என் கூட வந்ததை பார்த்து ஷாக் ஆன வைரமுத்து, நீங்க தனியா வருவீங்கன்னு நினைச்சேன்னு என்கிட்ட சொன்னாரு. நான் எங்க போனாலும் என் பாட்டி கூட தான் போவேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னோட பாட்டி ரொம்ப நேரம் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க தான் இந்த மாதிரி இளம் பாடகிகளை வளர்த்து விடணும், ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து பொறுப்பா பாத்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லி இருந்தாங்க எங்க பாட்டி. அதை கேட்டு வைரமுத்துவுக்கு வேர்த்து ஊத்திருச்சு. அதுக்கப்புறம் ஏதோ பரிசு கொடுக்கணும்னு சொன்னீங்களே, நான் என் பாட்டி கேட்டது, உள்ள போய் 2 ஷாம்பு பாட்டில் எடுத்துட்டு வந்தாரு. அந்த ஆள் பரிசுக்கெல்லாம் ரெடியா இல்ல, நான் தனியா வருவேன், என்ன தொடுறதுக்கு தான் ரெடியா இருந்தாரு. அப்படி இருக்கிற மனுஷன் கிட்ட எங்க பாட்டி உடனே பரிசு கொடுக்கணும்னு சொன்னீங்களே என்று சொன்னதுமே ஏதாச்சும் கொடுக்கணுமேனு 2 பாட்டில் ஷாம்பு கொடுத்தார். இதுக்கப்புறம் எனக்கு அப்பப்போ வைரமுத்து கிட்ட இருந்து கால் வரும். ஆனா நான் எடுக்கவே மாட்டேன். இவங்க எல்லாத்துக்கும் இப்படித்தான் நம்ம பதில் கொடுக்க முடியும் என்று மிகவும் ஓப்பனாக பேசியிருக்கிறார் சுசித்ரா. பேசிய இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.